Hi guys, welcome to Quick Throw and I'm man of my words. So முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பைத்தனுக்கு பேசிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பை கேம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து கன்ஃபார்ம் பை கேம் சீரிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போட்டுறேன் கைஸ். அண்ட் சரி ஓகே, இப்போ நீங்கள் நம்ம எந்த வீடியோக்குள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டோன்னா ஸ்கோப். ஸோ ஸ்கோப்னா என்னென்னு கேட்டோன்னா அவைலபிலிட்டி. ஸோ வந்து தேவை அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பொருள் எனக்கு வேணுன்றது, அந்த இடத்துல அதுக்கான டிமாண்ட். ஸோ அதுதான் தேவை, அதுதான் வந்து ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் தெரியும், இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்கோப் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கோப். ஸோ ஸ்கோப்புன்றது எங்கே பைத்தானில் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸில் ஹெல்ப் ஆகும். லைக் வந்து வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து லோக்கல் ஸ்கோப் வேரியபிள், இன்னொன்று வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிள்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட் லோக்கல் ஸ்கோப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ லோக்கல் ஸ்கோப்னா அதுலேயே இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவுக்குள்ளே மட்டும் அது வந்து அவைலபிளாக இருந்துச்சு, அது வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இங்கே வந்து வேர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்னொரு வேரியபிள், அதே எக்ஸுக்கு வந்து 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் நம்ம எப்போ வந்து வேரியபிள் வந்து கால் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ வந்து 300க்கு மாறிடுங்க. ஸோ அதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட வேரியபிள் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருக்குன்னு. ஸோ இனிஷியலாக 100 மட்டும்தான் இருக்குது கைஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட வேல்யூவை வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன்னா என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ அப்போ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 300க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிரிண்டில் வந்து வேர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு அப்படின்னு நான் வந்து சும்மா ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்பயும் பாருங்க கைஸ், ஃபங்க்ஷன் வந்து உள்ளே கால் ஆகிருக்கு, வேர் ஃபங்க்ஷன்ஸ் கால். ஸோ இது கொஞ்சம் ஏன் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஸோ மேபி சீக்கிரம் ஓகே போயிடுச்சு. ஸோ வேர் ஃபங்க்ஷன் இஸ் கால் அப்படின்னு வந்திருக்கு. பட் 100 தான் இருக்குது வேல்யூ, அது வந்து 300க்கு ஈக்குவல் ஆகலை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ஸோ அந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல கைஸ், நான் வேர்னு கிரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதோட பவர். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் அதோட வேல்யூ வந்து அக்சஸபிளாக இருக்கும் கைஸ். ஸோ இதை விட்டு நம்மளால் வெளியே வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு மட்டும்தான் பிரிண்ட் ஆகுமே தவிர எக்ஸ் ஈக்குவல் டு 300ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 300ன்றது ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். ஸோ இந்த லோக்கல் ஸ்கோப்புன்றது எதுக்குள்ளே வரைக்கும்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரைக்கும் மட்டும்தான் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு வந்து வேல்யூ இருக்கும், 300ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியுங்க. இதை விட்டு வெளியே வந்துட்டு உங்களால் அக்சஸ் பண்ணவே முடியாது. இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எதுவுமே உங்களால் இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடியும் போது இந்த எக்ஸோட ஸ்கோப் வந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ அப்போ குளோபல் ஸ்கோப்புன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிள். இதை நீங்கள் எந்த ஃபங்க்ஷனில் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போய் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த எக்ஸோட வேரியபிளுக்கு வந்து 100ன்ற வேல்யூ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட க்ரியேட் பண்ணுறேன். டெஃப் ட்ரை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எதை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸோட வேரியபிளில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகுது. நான் இந்த பிரிண்ட் எடுத்துடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இங்கே வந்து 2 இடத்துல வந்து எக்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் எந்த எக்ஸை இது வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் அகைன் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணனா LIBS மட்டும் வருது, லிப்ஸ்ன்னு வருது. ஸோ சாரி, நான் வந்து வேர்னு கொடுத்துட்டேன். ஸோ வேர் கொடுக்குறது ப்ரை அப்படின்னு தரணும். ஸோ இப்போ நான் ப்ரைன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 100 மட்டும்தான் வருது.
ஸோ இதுதான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது கைஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியல. இதால் அக்சஸ் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இது மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். இதை நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த குளோபல் ஸ்கோப். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ ரெண்டுத்தையும் எக்ஸ் கொடுத்துருக்க அதனால தானே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் லோக்கல் ஸ்கோப் ஈக்குவல்ஸ் 90. ஸோ லோக்கல் ஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். LOCLSCOP லோக்கல் ஸ்கோப்பும் கொடுக்குறேன். அண்ட் நான் இந்த ஃபங்க்ஷனே இந்த லோக்கல் ஸ்கோப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். SCOP அப்படின்னு இங்கே இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஓகே, இப்போ நான் வந்து 2 ஃபங்க்ஷனுமே கால் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 90 வருது. அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90 கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் நான் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நேம் லோக்கல் ஸ்கோப் இஸ் நாட் டிஃபைன் வருது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஸ்கோப் இந்த ஃபங்க்ஷன், அதாவது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளால் இருக்க முடியும். இன்னொரு ஃபங்க்ஷன் வரைக்கும் அதால் ட்ராவல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதோட ஸ்கோப் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுவே நீங்கள் மேலே டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிள். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் கைஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக சொல்ல வந்தது. ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதால் இருக்க முடியும். அதை வந்து வெளியெல்லாம் வந்து அதால் சர்வே ஆக முடியும். ஸோ அந்தளவுக்கு அது ஸ்கோப் கிடையாது. அதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ குளோபல் ஸ்கோப்ன்றது அப்படி கிடையாது. எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அந்த குளோபல் ஸ்கோப்பை. ஸோ பட் வந்து ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்து குளோபல் ஸ்கோப்புக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா குளோபல் எக்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து நான் குளோபல்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளன்ற பொழுது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை எங்கேருந்து வேணாலும் உங்களால் அக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி ஆல்ரெடி ட்ரை பண்ண ஃபார்மை ட்ரை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னா எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிள் மேலே 100ன்னு கொடுத்துருப்போம். அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 300ன்னு மாற்றி அதுக்கப்புறம் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா 300 இருக்கும்னு நம்ம நினச்சோம். ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை, ஏன்னா வந்து ஒன்று குளோபல் ஸ்கோப் இன்னொன்று வந்து லோக்கல் ஸ்கோப் வரதுனால அப்படி ஆயிடுச்சு. பட் இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எக்ஸை வந்து குளோபல் ஸ்கோப் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 300ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே இருக்க எக்ஸ் வேரியபிளை நான் குளோபல் ஸ்கோப்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு தெரியும் இது வந்து ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிள்ன்றதுனால எங்கே இருந்தாலும் இதை அக்சஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு நமக்கு பவர் கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் இதுதான் அந்த லோக்கல் ஸ்கோப். ஸோ இந்த எக்ஸ் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணோம், இது வந்து குளோபல் ஸ்கோப். அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்னா சொல்லுவாங்க. மேபி நீங்கள் வந்து குளோபல் ஸ்கோப்பாக மாற்றணும்னா இந்த மாதிரி குளோபல் அப்படின்னு எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டு பக்கத்தில் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அது குளோபல் ஸ்கோப் ஆகிடும் கைஸ். ஸோ இது வந்து குளோபல் ஸ்கோப் அண்ட் இது லோக்கல் ஸ்கோப் கைஸ். அண்ட் இவ்வளோ தான் ஸ்கோப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஸ்கோப்ஸ் இன் பைத்தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லவ் யூ கைஸ்.